ஸோ நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலானுங்க. அதாவது நம்ம மாயார் கேங் மாயார் கேங்குங்க. இது நம்ம இப்போ மாயார் கேங்கெலாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட்டா இண்டோசிம் பெஸ்ட்டா? பிளேயிங் வெர்ஷனில் சொன்னால் ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட்டு பிளேயிங் வெர்ஷனில். ஆனால் இந்த கேமில் அவட்டார் இருக்குல்ல, அவட்டார் வெர்ஷனில் இன்னொன்று பெரிய விஷயம் இருக்குது. என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ரிவார்டு. ஏன் ஃப்ரீ ரிவார்டில் இருக்குது கேட்டிங்கன்னா, அப்புறம் இல்லை இப்போ எல்லா கேம்லேயும் போய பாஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி இந்த கேமை பார்த்தீங்கன்னா போய பாஸில் அது கூட வேறு ஒரு பாஸ் இருக்குது. இதுதான் பேட்டில் பாஸ். ஸோ இதான் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இல்லை ட்விஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பு காட்டணும். இருங்க, உங்களுக்குலாம் காட்டினா சொன்னால் புரியாது. காட்டினா தெரியும் எண்டிங்கில். உங்கள் யாருக்கெல்லாம் மலையாளம் கேரளா இது தெரியுமா? உங்கள் யாருக்காச்சும் நம்ம குரூப்பில் இதுக்கெல்லாம் காட்டணும் உங்களுக்கு. நீங்களும் ஒரு ஆடி பாருங்கள் இந்த கேமை. அவ்வளோ நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லா இல்லை. அந்த மாதிரி தான் சொல்லணும் இதை பார்த்தா. ஆனால் மற்றபடி கேரக்டர் வைஸ்லாம் நல்லா இருக்குது. இதை விட உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இருங்க, உங்களுக்கு பல்ப் வேணுமா பல்ப் வேண்டாமா அப்படி சொல்லுங்கள். ஸோ மற்றபடி கேரக்டர் வைஸில் நல்லா தான் இருக்குது. இதோ பாருங்க. அப்புறம் ரக்கப்பட்ட ஒரு அக்கா, அப்புறம் குண்டா ஒரு தாத்தா, என்னென்னமோ இருக்காங்க. இங்கே நம்ம ராக்கி பை பார்க்குறீங்களா? செல்லாம் ராக்கி பாய் அந்த பாய் தான் இது. உங்களுக்கு புரியுதா? அவர் உங்களுக்கு இப்போ வந்து என்னத்தை புரியும்? அவர் பாய் கேஜிஎஃப்பில் வருவாங்களே அவங்க. இதோ இன்னொன்று கேட்கணுமே, உங்களுக்கு வேறெல்லாம் இன்னும் நிறைய காட்டுதோ இன்னும் கேரக்டரிஸ்டிக்கு இதெல்லாம். இது பாருங்க, இது யாஸ்திரா இங்கே மேலே ஒரு கேரக்டர் எக்யூட் பண்ணலை, அது ஒரு அக்காவாக இருக்குன்னு என்ன. இது தங்கச்சி. அப்படியே இப்போ இந்த கையில் நம்ம கீழே வரும்போது இந்த கோபுர பண்டில் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தியா, பச்சையா, அதே மாதிரி இந்த கேம்லேயும் இருக்குது. நம்ம ஜம்ப் பண்ணும்போது அதே இப்போ எமோட்ஸு. ஸோ எமோட்டை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், செம்மையாக இருக்கும். இங்கே சொல்லுங்கள், இது என்ன எமோட்டு சொல்லுங்கள் வணக்கம். இல்லை நம்ம எப்போ தெரிஞ்ச மாட்டேன். ஆனால் இந்த எமோட்டு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சொல்ல, தலைவடி எமோட்டு வாரிசில் ஒன்று வரும்ல எமோட்டு, அந்த எமோட்டு இந்த கேமில் வச்சுருக்கானுங்க. அது பார்க்க மாட்டோம் வாயப்பழுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா நடக்குதுங்கன்னு. இது இல்லை வேறு பேக் டான்ஸு. இது என்ன எமோட் இல்லை. அப்புறம் இது உடம்பு இதோ இந்த மாதிரி எமோட்டில் ஃப்ரீ ஃபயர் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு நினச்சி பாருங்கள். தலைப்படி எமோட்டு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் மேலே பறந்து ஒரு மாதிரி உடம்புலாம் ஒடிகிற மாதிரி எமோட்டில் எப்படி இருக்கும். இது ஒரு இன்னொரு எமோட் இருக்குது. இது கோபுர டான்ஸ் ஆமாம், இது நாக டான்ஸ் ஆமாம். அப்புறம் இது வாங்க, இது டெவில் டான்ஸ் ஆமாம். இது என்ன டான்ஸு? டான்ஸிங் டெவில் ஆமாம். இது டான்ஸிங் டெவில் இல்லைடா, டெட்பூலில் ஒரு சீன் வருவாங்க டான்ஸு, டான்ஸ் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த டான்ஸ் ஒரு எமோட்டு இந்த கேமில் வச்சுருக்கானுங்க. அந்த எமோட் மாதிரி தான் இருக்கும். லைட்டாக பாருங்கள், அந்த ரெண்டு இந்த வீடியோவும் அந்த பாட்டில் ஒரு வீடியோவும் ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு ஃபீல் ஆகும்ல. உண்மையாக சொன்னாடோ அங்கே வருங்க என்மி ஸ்டைல் ஆமாம். என்ன இன்றைக்கி வண்டிங்களோ. இது ஃப்ளாஷிங் ஸ்டைலு, இது லாக்கின்னு கென்ஸோவாம்மா. இது என்னமோ இது நம்ம ஷாருக்கன் அவர் எமோட் இருக்குல்ல, இப்படி கை நீட்டு வர. ஆனால் என்ன கீழே வரும் இந்த எபிசோடில். அதாவது ஷாருக்கான் மட்டும் பண்ண முடியுமாம்மா, மற்ற யாரோ பண்ண முடியாத மாதிரி காட்டுது. அப்புறம் நாட்டுக்குட்டு நாட்டுக்குட்டா நாட்டுக்குட்டா வாங்கிட்டுட்டா நாட்டுக்குட்டு டான்ஸ். இதெல்லாம் என்ன லெஜெண்டரி தெரியுமா? டான்ஸை பார்க்கணுமே. ஐயோ 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 ஐயோ, இந்த கேம் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருந்துச்சு எப்படி இருக்கும் காஸ்டியூமே. இது இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே ஒரு ஈவெண்ட் வந்துச்சு டிசம்பர் மாதம். அது என்ன, இது வந்து ஒரு டான்ஸ், இதுவும் கூட ஒரு டான்ஸ் தான். அந்த இந்தி டான்ஸ் என்னமோ, இந்தி பாட்டில் ரொம்ப சவுண்டு. அப்புறம் அந்த இது ஸ்மூத் டான்ஸ். இது லைட்டாக ஒரு பாட்டில் ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு, அதோட எமோட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிங் பேபி. இது யாருடா, நம்ம அஜித்து டான்ஸ் ஆடு வரல ஒரு டான்ஸு. அப்புறம் யோகா. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் கன்ஃபார்ம் தெரியும். எப்படி சொல்லு, நீங்களாம் சினிமா பார்க்குறீங்களாடா? தளபதி வித் சினிமா பார்க்கணும். என்ன தெரியுமா, வாட்டி கம்மிங் படி இயர் ஐ கம் லெட்ஸ் மேக் என்ன ரயோட் என்ன தெரியல. அப்புறம் இது சக்திமான் அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஹைட்டு பேக், இது ஒரு டான்ஸு தான், சினிமா டான்ஸு. அப்புறம் இது வந்து இது உப்பாப்போல் ஐயோ பாடு, உள்ளாலா உப்பாப்புலா லைலான்னு சொல்லி பாடுவோம்ல, அந்த டான்ஸ் ஒரு எமோட்டு. அப்புறம் இது வந்து கோச்சிக்கிற மாதிரி, அதாவது என்ன மாதிரி சொல்லலாம், கோச்சிக்கிட்டு அப்படியே அழுவால அந்த எமோட்டு. அப்புறம் ரோபோட் டான்ஸு,
ரோபோ டான்ஸ்னால் பார்த்தா அந்த ஃப்ரீ ஃபயர் லைட்டாக இருக்கும். ஏன்னா இது கேரக்டருக்கு நேம் மட்டும் ஒரு புள்ளி டான்ஸு. இது என்ன தெரியும்ல, ஸ்பைடி இருக்காங்கள, ஸ்பைடி மீன்ஸ் ஸ்பைடர்மேன் டான்ஸு. அது ஒரு எமௌண்ட்டுங்க, செம்மையாக இருக்குல்ல கைஸ். இதெல்லாம் நீலாம் பார்க்குறியாலே எமௌண்ட்லாம், இது எடுத்துரு. இது வந்து அந்த சின்ன வயசில் பார்ப்போம் ஸ்டேட்டஸில் அந்த எமௌண்ட் போட்டு டான்ஸ் போட்டு பண்ணுவாங்களே காலில் டன் 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 பாட்டில் வச்சு ஆடுவாங்களே, பேம் 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 ஒரு எமௌண்ட் அது வச்சு டான்ஸு. அப்புறம் இது நம்ம கண்ணு படுக்கிற டிஸ்டி வருவாங்களா அது எமௌண்ட்டு. அப்புறம் நிஞ்சா ஃப்ளைப் இதெல்லாம் வேறு வீணாக பண்ணுது. அப்புறம் நீன்னு சொல்லிட்டு என்னமோ கோச்சிக்கிட்டா நீ அப்படின்னா அப்படி சொல்லும்போது கிளாப் பண்ணுறது. அப்புறம் சோர்பா என்ன சொல்லி ரொம்ப கிரேசி அப்படியே பார்ப்பான். அப்புறம் பயப்படுவான் அந்த மாதிரி செடிக்கு வைக்கிற மாதிரி. நெஞ்சு வலி, அப்புறம் கிளைம்பிங் அப்பு, இது என்னமோ புஷ்அப்பு. இது என்ன எமௌண்ட்டா? இது எமௌண்ட்டே இல்லை, ரன்னிங். இது எந்த எமௌண்ட்டு அதுக்கும் உங்களுக்கு தெரியல. அது என்ன சினிமாவில் கார்ட்டூன்லேயும் வருது நிறைய எமௌண்ட்லாம். இது அந்த எமௌண்ட்டு. அப்புறம் இது மூவி அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு பொண்ணு நிற்கல நடுவில் நின்று அப்படி திரும்பி மூவி அடிச்சுக்கலாண்டு. அப்புறம் ஐ காட்ட மூவ்ஸ் இன்னும் என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல, ஃபைட்டிங் ஏப்பர்ல இல்லை அவங்க ரெடி பண்ண மாதிரி இருக்கியா. அப்புறம் கன் ஃபிங்கர் இதெல்லாம் இவனும் ரெடி பண்ண மாதிரி தான் இருக்குது. ஐயோ இது என்ன ஐயோ தெரியுறா, இது ஐயோ வாட் ஆர் யூ டூயிங் மேன். ஓ ஐயோனா நம்ம தெரிஞ்சதான் இது சொல்லண்டா. ஐ எம் சாரி, காலை மூட்டு பேசு. அப்புறம் காலை கெஞ்சிடுது. இதுக்கப்புறம் டைட்டாம் தக்கட்டும் அது எமௌண்ட்டு. இதுதான் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் போட்டானுங்க. சரி இது பாடி ஃபிட்டு நம்ம வெற்றியாக இருக்குது. இது எமௌண்ட்டு. அப்புறம் இது எமௌண்ட்டு கூட ஒரு இதில் வருமே பாட்டில் அந்த எமௌண்ட்டு. அப்புறம் ரோலிங் எமௌண்ட், இது ஏதோ சினிமாலேயும் வரும், அது என்னன்னு தெரியல. அப்புறம் ரோபோட் ஒர்க்கு, இதுதான் செம்மையாக இருக்குது. இது என்னமோ ஃப்ரீ ஸ்பெர் என்னமோ இதான் புஷ்பா எமௌண்ட்டு. யாரெல்லாம் வெயிட்டிங்கில் நீங்கள் புஷ்பா ஃப்ரீ ஃபயரில் விட்டான்னு சொன்னது இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி. அந்த எமௌண்ட்டு எப்படி பார்த்தியா, ஃப்ரீ ஃபயர் எமௌண்ட்டா வச்சு போட்டானுங்க இவனுங்க இண்டோஸ்காரன். இதுக்கப்புறம் இன்னொன்று இதுதான் என்ன எமௌண்ட்டுங்கள எல்லாம் புதுசு இவங்களே க்ரியேட் பண்ணிட்டானுங்க. என்ன பண்ண காலை குஞ்சுனுங்க சாரி காலை குஞ்சுனுங்க காலை அப்படியே குமிஞ்சு அப்படியே காலை கும்பிட்டு அப்படியே இது பண்ணுற மாதிரி திஷ்டி வாங்கின மாதிரி. திஷ்டி இல்லை, இது நம்ம டான்ஸு இல்லை வெல்கம் கூப்பிட்ற மாதிரி. அப்புறம் கேட் டான்ஸு. அப்புறம் ஆச்சு இது என்ன தெரியுது, கூல் சேவரு செலிப்ரேஷனு. அப்புறம் டான்ஸ் வைப்ஸு, ராயல் பவ். அப்புறம் இதனடா வர சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சால் புரியும். இது சாரி மன்னிச்சிருங்க, இது நான் ராக் கவுண்டர்ஸ் இது வேண்டாம். உங்கள் நிஞ்ச நம்பு நீ பிலீவ் யுவர் செல்ஃப் கைல் அக்லேஸ் பிலீவ் யுவர் செல்ஃப் அர்ஷா பிலீவ் யுவர் செல்ஃப் சுதர்சன் பிலீவ் யுவர் செல்ஃப். அப்புறம் இமோட் இன்னொன்று நமஸ்கார். ஓகே அது ஓகே, ஐ எம் வாட்சிங் யூ ப்ரோ. இதெல்லாம் தெரிஞ்சதான் நம்ம அந்த ஃப்ரீ ஃபயர் அமௌண்ட்டு அது ஒன்றுமோ டம்மியாக வச்சுருக்கானுங்க இல்லை. அப்புறம் என்ன இது அப்படி மாதிரி வாட்டர் ஷோ என்ன நடிக்கிறீங்க அதுதான். அப்புறம் அண்டி அமௌண்ட்டு. அப்புறம் போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி வின்னா நம்ம போஸ்ட்டு, போய் கேட்கலன்னு மாதிரி போஸ்ட்டு. ஸ்னேக்கு இது வார்த்தை ஸ்னேக் மாதிரில ஜிபி மட்டும் சொல்லுவோம் பார்த்தியா நக்கு அந்த எமௌண்ட்டு. அப்புறம் விசிபிள் இது அந்த ஏதோ சினிமாவில் வரும், அது என்னன்னு தெரியல. அப்புறம் இதுவும் அதே மாதிரி சினிமாவில் தான் வரும். அந்த இப்போ இந்த 2 எமௌண்ட்டும் ஒரே சினிமா வரும், ஆனால் எந்த சினிமா தெரியல. அப்புறம் டீ சேப்பாமா இல்லை நல்லா வேலை போய் தூம்பு நோ. சரி இதுக்கப்புறம் இட்டுனே லாஃபிங் இதான் லாஃபிங் ரைடு. சரி இது அப்புறம் ஆர்டினே லவ் யூ யோசனை பண்ணுறது இல்லை அவ்வளோ வேஸ்ட்டுங்க. சரி இதெல்லாம் யூஸ் பண்ணார இது யூ ஆர் வெல்கம். ஜிம் டமாக்கு டும் டும் இல்லை யாருக்கு தெரியும், அங்கே எழுதிருக்கு பாருங்க ஜிம் டமாக்கு டும் டும் அப்படி இல்லை. அப்புறம் இது கேலி பண்ணுற மாதிரியே, அப்புறம் செல்யூட் அடிக்கிற மாதிரியே, அப்புறம் அப்படி எல்லாத்துக்கும் காய் கட்டுற மாதிரி. அப்புறம் குட் பாய் நண்பர் இல்லை இது சாரை கொண்டா பண்ணுவோம் நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டில் நல்லாவே இருக்குது இந்த ஃப்ரீ ஃபயரில் இண்டோஸ் கேம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இண்டோஸ் கேமை. இது என் உண்மையாக சொன்னிட்டு என் ஐடியா இல்லை, என் ஐடி ரொம்ப ஆகிட்டுக்குது. அது என் ஐடியா கூட பெஸ்ட் அமௌண்ட் இருக்குது, அதை காட்ட வெயிட் பண்ணு. ஸோ என் ஐடி வந்துருச்சா ஒரு வழியா, ஐடி காணா போயிடுச்சான்ட்டுண்ணே இப்போ கச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா என்ன நான் இப்போ என்கிட்ட இது இந்த மாதிரி கையில் பல்ப் எறியுமே அதை வர மாட்டேங்குது. இந்த கையில் லைட் எறிகிற மாதிரி
கையில் இது ஒரு மாதிரி சில டைம் இந்த மாதிரிலாம் வரும் எமௌண்ட்டு. இதோட பிராண்டம் இதுதான். இந்த மாதிரி இது எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ நான் சொன்ன எமௌண்ட்டு. இது கொஞ்சம் லைட்டாக புஷ்பா எமௌண்ட். சரி வெளியே போயிட்டேன். லைட்டாக புஷ்பா எமௌண்ட் மாதிரி தான் இருக்குது பத்து. ஆனால் இப்போ புஷ்பா எமௌண்ட் உண்மையான புஷ்பா எமௌண்ட் அதான். இது வந்து ஹைட்டு இது ஒரு எமௌண்ட் தான். ஆனால் என்ன ரீலில் இருக்குது. இது லாஃபிங் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கலாம். இது மட்டும் எவ்வளோ இது இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் உங்களுக்குலாம் தெரிஞ்சாதான்டா உங்களுக்குலாம். இதெல்லாம் இது விட இன்னொன்று டெஃபிட்டுக்கு நான் ஒன்று போகலானுங்க. என்னன்னா இது ஸோ ஓகே இந்த இண்டூஸ் கேம் நீ ஆடணுன்னா ஆடிக்கோலே நல்ல இடம் இருக்கும். என்ன சொல்ல இந்த கேம் நீ ஆடு. என் கூட வேணால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துடுவார். இங்கே ஒரு கிங்கன்னு ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். இதான் ஆஃப்லைனில் இருக்காங்க. ஸோ நீ என் கூட ஆடணுன்னா வந்துட்டு ஆடு வந்து ஆடு என் வெளில வச்சு ஆட்டு.